எஃப்எம் ரெயின்போ 101.4 பண்பலையில் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் டே, அதாவது தொற்று நோய் எதிர்ப்பு ஆயத்த தினம் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நம்ம கூட சமூக மருத்துவத்துறை சார்ந்த பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. வணக்கம். அதாவது இன்னைக்கு தொற்று நோய் பற்றி நம்ம பேச போகிறோம் இல்லையா? ஆமாம். தொற்று நோயோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன? ஃபஸ்ட்டு தொற்று நோய்னா என்ன? தொற்று நோய் ஒருவற்றிலிருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடிய எல்லா நோய்களையுமே நம்ம தொற்று நோயின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த தொற்று நோய் பலவிதமாக பரவக்கூடியது. எல்லா வியாதிகளுக்கும் உள்ள அறிகுறிகள் ஒன்றொன்றும் வேறு வேறு வரும், ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஆனால் பல மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். தொற்று எப்படி வருது ஒருத்தவங்களுக்கு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தடுப்பு முறைகள்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஓகே. தொற்று நோய் இப்போ பரவுது பார்த்தீங்களா சார்? அதுக்கு முக்கிய காரணங்கள் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது மக்கள் தொகை. நிறைய மக்கள் தொகை அதிகமாகிட்டே வரும்பொழுது ஓவர் க்ரௌடிங்கில் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மொபிலிட்டி, ட்ராவல் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆரம்ப அறிகுறியில் இருக்கவங்க சௌகரியமாக இருக்கும் பொழுது எங்கே வேணால் பயணிச்சிடுறாங்க. இன்றைக்கி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கே பயணமாயிடுறாங்க. ஸோ அதனால் வெகு விரைவாக வியாதிகள் பரவிடுது. மூணாவது, காடுகளை அழிச்சிட்டு நிறைய அர்பனைசேஷன் வேகமாக வளர்ந்துக்கிட்டு வர்றதுனால ஜூனாட்டிக் டிசீசஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி நம்ம காரணம் சொல்லிகிட்டே போகலாம். எஸ், நன்றி சார். இதே மாதிரி நேயர்கள் எல்லாருமே உங்களோட கேள்விகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 29860038 அல்லது 29520554 அப்படிங்கிற எண்களுக்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் காலர். ஹலோ, வணக்கம் ரெயின்போ. வணக்கம். டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சார். வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலீல் அமர் பேசுறேன். வணக்கங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா தொற்று நோயின்னு பார்த்தீங்கன்னா இருமுனா அவங்க கிட்ட இருந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் கிட்ட இருந்து தொற்று வியாதி வரும். இப்போ அனிமல் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாகு கேட் எல்லாம் வீட்டிலேயே வளர்க்குறாங்க, பெட்ல எல்லாம் படுக்க வைக்கிறாங்க. இது மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு தொற்று வியாதி வருங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, ரேடியோவில் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக வருங்க. பலவிதமான நோய்கள். இப்போ நானும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை தான் சொன்னேன். ஜூனாட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க. நோய் அந்த விலங்கினங்களுக்குள்ளேயே பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு வியாதி. மனிதர்களுடைய இன்ட்ராக்ஷன்னால் அந்த ஆக்சிடென்டெல்லாம் முதல்ல மனிதர்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து பல மனிதர்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கொடூரமான வியாதி ரேபீஸ் தான் நமக்கு தெரிஞ்சது, நாய் கடினால் வர்றது. இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அடுத்த ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இன்னொரு இன்ஃபெக்ஷன் சொல்லணும்னா நிஃபா வைரஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. கேரளாவில் வௌவால்கள் மூலயமா பரவுச்சு அப்படின்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அது அவங்க வெற்றிகரமாக அதை முறியடிச்சிருக்காங்க அந்த தொற்றை. இது மாதிரி பல வியாதிகள் விலங்குகள் மூலயமா பரவிட்டு இருக்கு. இதில் பூனை, எலி, கிளி, இது மாதிரி பல பறவைகள் விலங்குகள்கிட்டருந்து பல விதமான வியாதிகள் பரவிக்கிட்டு தான் இருக்குது. சரியான எச்சரிக்கையை எடுக்கணும். இப்போ பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக. ஸோ அனைவரும் ஒத்துழைச்சாங்கன்னா கண்டிப்பாக பல வியாதிகள் பரவுவதை நம்ம தடுக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ ராபிஸ் வைரஸ்லாம் பரவுறதுக்கு காரணம் தடுப்பூசி நாய்களுக்குமே போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ தடுப்பூசி தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பல வியாதிகளுக்கு பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு பிறகு தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எந்த அளவுக்கு எல்லாரும் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ், விபிடி அப்படின்னே ஒரு கேட்டகரி இருக்குது. அது குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம தடுப்பூசி போடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வகையான வியாதிகளுக்கான தடுப்பூசிகளை இப்போ அரசாங்கமே குழந்தைங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் 1-2 இன்ஃபெக்ஷன்ஸை ஒன்றும் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதுனா இப்போ டெட்டனஸ், டிப்தீரியா போன்ற கொடூரமான வியாதிகள்லேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் தப்பிச்சிட்டோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்மால் பாக்ஸ், பெரிய அம்மையிலேருந்து கண்டிப்பாக மொத்த உலகமுமே விடுபட்டுருச்சு. ஸோ தடுப்பூசி ரொம்ப முக்கியம். எஸ் சார். அடுத்த காலர் ரெடியாக இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் சகோதரி, மருத்துவரிடம் பேசலாம். பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க.
நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேங்க ஐயா. வணக்கம் சாமி. ஐயா, அது கடந்த காலத்துல நம்ம நவீன காலத்துக்கு முந்தின ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பெரியம்மை போன்ற கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்தது. இப்போ கோவிட் போல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொரோனாவை போல கொள்ளை நோய்களை ஓரளவுக்கு இன்னைக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காசு நோய் போன்ற தீராத பரவக்கூடிய இந்த தொற்று நோய்களும் இருக்குது. அது இல்லாம நவீன காலத்துல கொரோனாவே வந்து ஒரு லேப்ல இருந்து கொண்டு வரப்பட்டது வெளியில அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில வந்து சீனாவில தான் அது உண்டானதுன்னு சொல்லிட்டு எல்லாம் குரல் கிளப்பினாங்க. அந்த மாதிரி ரூமர் வர்றதுக்கான பலவிதமான நோய்களும் இந்த காலத்துல நவீன உலகத்துல செயல்பாடுகள் சிலரது மருந்து விற்பனைக்காக கொண்டு வரக்கூடிய இந்த தொற்று நோய் கிருமிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு WHO அல்லது நமது இந்திய அரசாங்கமோ எந்த விதத்துல வந்து முன்னேற்பாடா இருக்கிறாங்களோ இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் விரிவா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. நான் வானொலியை கேட்டு நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. இந்த நேயர் மிகவும் முக்கியமான நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவரே ஆனால் ஒரு உண்மையும் சொல்லிட்டாரு, இது வந்து புரளி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெரும்பாலும் இது மாதிரி விஷயங்கள் புரளி தான். இதில் எந்த நம்பிக்கைத்தன்மையான விஷயமும் அதில் இல்லை. ஆனால் அவர் சொன்னது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் 2 விஷயங்கள். ஒன்று வந்து ரீஎமர்ஜிங் டிசீசஸ், அதாவது முன்னாடியே வந்து காலங்காலமாக பல ஆயிரம் வருஷமாக இருக்கிற வியாதிகளை நம்ம ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகும் இப்போ திரும்பி அதெல்லாம் வந்து ஒரு தொந்தரவாக மக்களுக்கு மாறிட்டு இருக்கு. இப்போ அவர் காசநோய் பற்றி சொன்னார். அது வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டம். வந்து மருந்து கொடுத்தாலும் சரியாகாத ஒரு இது வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஒரு முக்கியமான ரீசன். இந்த மாதிரி ஆல்ரெடி உள்ள இது கட்டுக்குள்ளே வந்தது திருப்பி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு வந்து இர்ரேஷனல் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ், முறையாக நம்ம மருந்துகளை பயன்படுத்தாதது ஒரு காரணம். அதுக்காக பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக காசநோய்க்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அது ஒரு கட்டுக்குள்ளே வரும். இன்னொன்று அவர் சொன்னது என்னென்னா எமர்ஜிங் டிசீசஸ். கடந்த 40-50 வருடங்களில், அது குறிப்பாக சொல்லணும்னா 1970க்கு பிறகு கிட்டத்தட்ட 40 புதிய இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. அது வந்து அவர் சொன்ன அம்மை போன்ற விஷயங்கள்லாம் பலாயிரம் வருஷமாக இருக்கிறது. ஆனால் இந்த 1970க்கு அப்புறம் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சது வந்து 40 இன்ஃபெக்ஷன்ஸ் மேலே இருக்குது உலக அளவில். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் எதனால் வருது அப்படிங்கிறது, அதை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், இவங்க எல்லாரும் கண்டினியூஸாக இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பல முயற்சிகள் செஞ்சு இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த பல விஷயங்கள் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா COVID-19 வந்து ஒரு பெரிய கொடூரமான வியாதியாக வந்தப்போ நம்ம எல்லாம் போராடி கடுமையாக எதிர்த்து அதுலேருந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இது மாதிரி இன்றைய தினம் வந்து எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் டே, இதை வந்து 2020 உலக சுகாதார நிறுவனம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதிலிருந்து அவங்களுடைய வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளிங்கிற மீட்டிங்கில் சொல்லி ஒரு வருஷமும் டிசம்பர் 29 இதை அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப்ஸும் ஒரு வருஷமும் அவங்க புதிய செய்திகளை உலகம் ஃபுல்லாக பரப்புகிறாங்க. அது இந்தியா வந்து ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், நிகழ்ச்சியோட அடுத்த காலரா. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். எஸ் சார், இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து பள்ளிக்கூடங்கள் மற்றும் பொது கூட்டங்கள்லாம் வந்து நம்ம இருக்கோம்ல சார். அப்படி இருக்கும்போது கூட்டம் கூடுற இடத்துல வந்து எந்த மாதிரி பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து பின்பற்றினா இந்த மாதிரி தொற்று நோயெல்லாம் பரவாது சார்? இது வந்து பலமுறை நம்ம வந்து எல்லாருக்கும் எடுத்து சொன்ன அடிப்படை ப்ரிகாஷன்ஸ், அடிப்படையாக நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான். 2 விஷயங்கள் நம்ம வந்து கவனிக்கணும். ஒன்று, மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும். 2வது, நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கணும். ஸோ காஃப் எட்டிக்கெட்லாம் சொல்லுவாங்க. ஒரு இருமல் அல்லது தும்மல்லாம் வருதுன்னா நம்ம வந்து ஒரு துணியை வச்சு முகத்தை மூடிட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் நம்மக்கிட்டேருந்து யாருக்கும் பரவாது. அதே சமயம் பல பேர் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம கூடும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். லிஃப்ட்டில் போகும்போது கூட 3 பேருக்கு மேலெல்லாம் போகாதீங்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடங்களில் நாம் முகக்கவசம் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் பல பேரை சந்தித்த பிறகு நம்ம கையையோ எதையோ முகத்துக்கிட்ட கொண்டு வர்றதுக்கு முன்னாடி சானிடைசர் யூஸ் பண்ணுறது அல்லது ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா காற்றின் மூலமாகவும் தொடுதல் மூலமாகவும் பரவக்கூடிய வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சார், அதாவது எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் டேன்னு இருக்குல்ல சார், அதில் எபிடமிக் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி சார், என்ன விளக்கம் என்ன சார்? எபிடமிக் அது எல்லாருக்கும்
தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இப்போ கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்குமே எபிடமிக் பேண்டமிக் அப்படிங்கிற வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சிருச்சு. எபிடமிக் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிதாக ஒரு நோய் ஒரு பகுதியில் வர்றதோ அல்லது வழக்கமாக இருக்கிற நோயோட அளவை விட ரொம்ப அதிகமாக ஆகிறதையோ நம்ம வந்து எபிடமிக்னு சொல்கிறோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஃப்ளூ காய்ச்சல் வந்து வருஷம் ஒரு 50 பேருக்கு வருது அப்படின்னா, திடீர்னு ஒரு வருஷம் வந்து 250 பேருக்கு வருது அப்படின்னா, அப்போ வந்து அதை நம்ம எபிடமிக் சொல்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு நாட்டின் பல பகுதிகளில் ஒரு வியாதி திடீர்னு தென்படுதுனால அதை நம்ம எபிடமிக் சொல்கிறோம். சென்னையில் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போகிறது, அப்புறம் பாம்பேயில் இருக்குது, மகாராஷ்டிரா, இந்தியா முழுசும் பரவிடுச்சு அப்படின்னா அதையும் நம்ம எபிடமிக் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி அது பல விதமாக அதை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதிகமாக ஒரு வியாதி திடீர்னு ஒரு இடத்துக்கு வர்றது தான் பொதுவாக எபிடமிக் சொல்கிறோம். இப்போ பெரும்பாலும் வந்து நகர்ப்புறங்களில் தான் வந்து நோய் வேகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்களே, அதற்கான காரணங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நகர்ப்புறங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா முக்கியமான காரணம் ஓவர் க்ரௌடிங் தான். நான் முதல்ல சொன்னேன். நான் இப்போ இங்கே சென்னையில் வந்து 1 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்காங்க. அதிகமாக வந்து அவங்கள ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்க பரவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கிராமப்புறங்களில் மக்கள் தொகை கம்மி, டென்சிட்டியும் கம்மின்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் டென்சிட்டியும் அங்கே கம்மி, அதனால் அவ்வளோ ஈஸியாக பரவுறதில்லை. இப்போ சமூக இடைவெளி வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும், நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறோம்ல சார், அது வந்து தொற்று நோய் ஏற்படும் காலத்தில் மட்டும்தானா, இல்லாட்டி பொதுவாகவே நம்ம வந்து என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சார்? கண்டிப்பாக இது எல்லா சமயத்துலேயும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா தொற்று நோய் இருக்கா இல்லையா சமுதாயத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நம்ம சுற்றி இருக்க யாருக்கும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதமான நோய் தொற்று இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி நடந்துப்போமோ அது மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். ஸோ எல்லா காலகட்டங்களையும் அதை பயன்படுத்துறது ரொம்ப அது ஒரு பழக்கமாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சுகாதாரத்துறையுடைய முக்கியமான நோக்கமும் கூட. மக்கள்கிட்ட அதை கொண்டு செல்லும் பொழுது அதையே அவங்க ஒரு பழக்கமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக சமூக இடைவெளி குறைஞ்சது ஒரு 2 மீட்டர் இடைவெளிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, எப்பயுமே வந்து சானிடைசர் முடிஞ்சால் யூஸ் பண்ணுறது, உடனே எதுக்கு எடுத்தாலும் முகத்தில் வந்து கையை வைக்கிறது, அது வந்து நம்ம ஈஸியாக நம்ம இன்ஹேலேஷன் அந்த இன்ஃபெக்ஷனை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாயிடுது. இல்லைனா ஒரு சில நகத்தை கடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கங்களை எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எஸ் சார். இப்போ வந்து சத்தான உணவு வந்து சாப்பிட்டோம் வந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து நியூட்ரிஷன் சம்மந்தமானது தான். நல்ல நியூட்ரிஷன் இருக்கும்போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு பிரதானமான விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் சரியாக உணவை எடுத்துக்கொள்ளாதவங்க ஒரு விட்டமின் சி அல்லது வந்து அது ஏஇசி இந்த மாதிரி விட்டமின்ஸ், சில மினரல்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பேலன்ஸ்டு டயட் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கான இம்யூனிட்டி வந்து பேலன்ஸ்டாகவும் தேவையான அளவுக்கும் இருக்கும். ஓகே. இப்போ வந்து காய்ச்சலையும் தொற்று நோயினால் ஏற்பட்ட காய்ச்சலையும் எப்படி வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் சார்? பெரும்பாலான காய்ச்சல் வந்து தொற்று நோயினால் வரக்கூடியது தான். 90% மேலேயே சொல்லலாம். ரொம்ப கம்மியானது தான் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் வர்ற ஃபீவர்னு சொல்லலாம். ரொம்ப ரேர் அது. அதனால் காய்ச்சல் வந்தாலே நம்ம நினைக்கிறது. ஆனால் எந்த மாதிரியான தொற்று அப்படிங்கிறது தான், அது வைரஸா பாக்டீரியாவா அந்த மாதிரி விஷயங்களில் தான் அது வேறுபடுமே வழி. பெரும்பாலும் காய்ச்சல் வரும்பொழுது நம்மளுக்கு தொற்று நோயாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். எஸ் சார். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் புதுச்சேரியில் விநாயகன் பற்றி பேசுகிறேன் மேடம். எஸ் சார். டாக்டர் கிட்ட உங்கள் கொஸ்டின் கேட்கலாம். சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கேன்சர்ன்றது ஒரு புற்றுநோய் வந்து அது தொற்று வியாதியா, அது அடுத்தவங்களுக்கு பரவுமா? ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், வீட்டில் இருக்காங்க, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு பரவுமா? அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பின்றாங்க, அந்த டெக்னீஷியன்லாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாம். அவங்க மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி தொற்று வியாதியா தெரியும். ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. 2 விஷயம் கேட்டிருக்காங்க. புற்றுநோய் தொற்று நோயா அப்படின்னு கேட்குறாரு. புற்றுநோய் கண்டிப்பாக தொற்று நோய் இல்லை. சில தொற்றில் ஒரு சிலருக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ரேர் அது. ஆனால் புற்றுநோய் ஒருத்தவங்கலேருந்து இன்னொருத்தவங்க புற்றுநோய் பரவாது. புற்றுநோய் தொற்று வியாதி இல்லை, முதல்ல முக்கியமானது. ரெண்டாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, புற்றுநோய் வியாதி உள்ளவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது மற்றவங்க கிட்டேருந்து அவங்களுக்கு வந்து நோய் தொற்று வருமா அப்படிங்கிறது. மற்றவங்க கிட்டேருந்து நோய் தொற்று எல்லாருக்குமே வர வாய்ப்பு இருக்குது.
புற்றுநோய் வியாதியஸ்தர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப குறைச்சிடும். அதனால் அவங்க முக்கியமாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க கிட்டேருந்து புற்றுநோய் இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக பரவாது. எஸ் சார். நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களோட கொஸ்டினை கேட்கலாம். நாங்கள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் சாம்பசிவம். எஸ் சார். வணக்கங்க, சொல்லுங்கள். மஞ்சக்காமலை சொல்கிறாங்களே சார், இந்த ஹெப்படைட்டிஸ் பி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஹெப்படைட்டிஸ் பி ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது வந்து ரத்தத்தின் மூலயமா தான் முக்கியமாக பரவுது. அது நம்ம வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் அந்த மாதிரி வியாதி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க. அது ஒரு காலத்தில் அது வந்து முக்கியமான காரணமாக இருந்தது. இப்போ சுத்தமாக அந்த மாதிரி பரவுறதில்லை. ஒரு காலத்தில் இன்ஜெக்ஷன் போடும்பொழுது சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் நீடில்ஸு சிரிஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் ஒருத்தவங்களுக்கு போட்ட இன்ஜெக்ஷன் நீடில் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு போடும்பொழுது மஞ்சக்காமலை பி ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் உள்ளவங்கள்ட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு வரும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் இருக்க எல்லாருக்கும் மஞ்சக்காமலை இருக்காது. அவங்க ரொம்ப சாதாரண நார்மல் பர்சனாகவே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு மஞ்சக்காமலை வெளிப்படும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கு 10 வருஷம் கூட ஆகலாம். அதுக்குள்ளே அவங்க வந்து பல பேருக்கு அவங்க பரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட பேசினாலோ அவங்க மூச்சு காற்றுல இருந்தோலாம் அது பரவாது. அது வந்து பிளட் மூலயமா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. செக்ஷுவலாகவும் டிரான்ஸ்மிட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நீடில் மூலமாக வர்றதை இப்போ நம்ம தடுத்துட்டோம். எங்கேயுமே இப்போ யாரும் ஒரு நீடில் டிஸ்போசபிள் சிரிஞ்சும் நீடில் மட்டும்தான் இன்ஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தேவையில்லாத இன்ஜெக்ஷனையே தவிர்த்துட்டாங்க. இந்த காலத்தில் யாருமே வந்து தேவையில்லாத இன்ஜெக்ஷன் போடுறதில்ல. ஸோ இந்த வியாதி பரவக்கூடிய விஷயங்கள் பல விதமாக தடுத்துட்டோம். ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷனுக்கான தடுப்பூசி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம அந்த தடுப்பூசியை 3 முறை போடுறதுனால அந்த எல்லா குழந்தைங்களும் இப்போ அந்த வியாதியிலேருந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டடாக தான் இருக்கிறாங்க. தடுப்பூசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு அந்த வியாதி வர வாய்ப்பு இருக்குது. அவங்களும் எப்போ வேணால் அந்த தடுப்பூசி போட்டுக்காதவங்க போட்டுக்கலாம். எஸ் சார். போட்டுக்கலாங்க, கண்டிப்பாக போட்டுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர். எஸ் சார். இப்போ வந்து நம்ம அவசர நிலைக்கு வந்து இப்போ குடும்பமாக வந்து எப்படி முன் தயாராக எப்படி இருக்கலாம் சார்? அதாவது இப்போ இது அப்பப்போ நான் சொன்ன மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் தொற்று வருதா இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட சர்வேலன்ஸில் ஏதாவது ஒரு வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக அதுக்கான அறிவிப்புகளையும் நமது தமிழகத்தில் சுகாதாரத்துறை வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்திய அளவில் மிக அதிக பாராட்ட பெற்ற ஒரு சுகாதாரத்துறை. ஸோ இது மாதிரி நோய் தொற்றுக்கள் வரும்பொழுது அவங்க முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம இப்போ சொன்ன எல்லா சோஷியல் டிஸ்டன்சிங்லேருந்து எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கிறோம். இது வந்து காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகளுக்கு. இதே நீர் மூலமா பரவக்கூடிய வியாதிகளாக இருந்ததுன்னா தண்ணியை சுட வச்சு குடிக்கிறது, குளோரினேட்டட் வாட்டராக இல்லையான்னு செக் பண்ணுறது, இது போய் அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் ஒழுங்காக சோப்பை போட்டு கை கழுவுறது, அது மாதிரி நம்ம வந்து டாய்லெட் போகும்போதும் வரும்பொழுதும் கையை வாஷ் பண்ணுறது, இது மாதிரி பேசிக் சானிட்டரி ப்ரிகாஷன்ஸை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு விதமான தொற்றுக்கும் நம்ம ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம். குரோம்பேட்டிலேருந்து நான் ஜெயராஜ் பேசுகிறேன் மேடம், சென்னை குரோம்பேட். டாக்டர் கிட்ட கேளுங்க சார் உங்களோட கேள்வி. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் ஜெயராஜ். சார் நான் குரோம்பேட்டில் ஜெயராஜ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியன் ஸ்னெயில்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு பெரிய வகையான ஒரு நத்தை வந்து நிறைய இருக்குது சார். சரிங்க. இப்போ அதனால் எதனா தொற்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நான் வந்து நிறைய வந்து அதில் வைரஸ் வருது, வைரஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு இப்போ வாழை மரத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால என்ன தொற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் ரேடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார். இல்லைங்க, இப்போ நம்ம இங்கே வந்து அந்த ஸ்னெயில் மூலயமா எந்த வைரஸ் வியாதியும் பரவலை. ஆனால் அந்த ஸ்னெயில் மூலயமா நம்ம சுற்றுப்புறம் அதிகமாக பாதிக்கப்படுது. அது வந்து ஒரு நம்மளுடைய நேட்டிவ் அனிமல் இல்லை. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப்ரிக்கன் ஸ்னெயில் ரொம்ப பெருசாக இருக்கும். இது பல வருடங்களுக்கு முன்னாடியே இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. கல்கத்தா போன்ற பெருநகரங்களில் முத இன்ட்ரடியூஸ் ஆச்சு பல வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ வந்து இந்தியா முழுசுமே அது பரவி இருக்குது. அதனால் சுற்றுப்புற சுகாதாரம் பாதிக்கப்படுது. சுற்றுப்புறம்னா இந்த டீஃபாரஸ்டேஷன் மாதிரி அது வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நேரடியாக எந்த வியாதியும் இது வரைக்கும் இங்கே ஸ்ப்ரெட் ஆகலை. எஸ் சார், நன்றி சார். இந்த எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் டேல ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சார்?
எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் டே நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி வந்து 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து முக்கியமாக எல்லா நாடுகளும் ஒரு எபிடமிக் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் பொதுமக்களும் இது போகிற சமயங்களில் அவங்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு நாடு அல்லது ஒரு ஒரு பகுதியில் என்ன மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் வந்து தேவை அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் பல வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எது மூலியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்? இது வந்து நம்ம எல்லா விதமான இணையதளங்கள்லையும் இதில் வந்து என்னென்ன நம்ம அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, உலக சுகாதார நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்க முடியும். WHO வெப்சைட்லேயும் நம்ம பார்க்கலாம். இது சம்மந்தமான தகவல்கள் இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு முறையான ஒரு சிஸ்டம் வேணும். ஒரு எல்லா நாட்டிலையுமே வந்து ஒரு எபிடமிக் வருது அப்படின்னா என்னென்னா, அதனுடைய ஆரம்பத்திலேயே ஒரு வியாதி பரவ ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல எளிதாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது பரவுறதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பரவுன பிறகு நம்ம தடுக்கிற முயற்சியை எடுக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அது வேகமாக பரவி நாடு முழுவதும் பாதிப்பு உண்டாக்கிடும். ஸோ சரியான ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா வெகு விரைவாக நம்ம கண்டுபிடிச்சி அதனுடைய பரவுதலை நம்மளால் தடுக்க முடியுங்கிறது தான் இதனுடைய அடிப்படை நோக்கம். எஸ் சார். நிகழ்ச்சியோட காலர். வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம். வணக்கம். ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். டாக்டர் பேசலாமா? பேசலாம். வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். அதாவது இந்த கொரோனா ஆஃப்டர் கொரோனா வந்து உங்களுக்கு பாடி ரொம்ப வீக் ஆயிடுது. அதாவது எந்த டிசீஸ் வந்தாலும் உடனே எதனால? அது வந்து ஒரு லாங் கோவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கவங்க ரொம்ப குறைந்த பட்சமாக இருக்கவங்க தான். அதில் சதவீதத்தினருக்கு தான் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் பெரும்பாலும் 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே அவங்களும் சரியாயிடுறாங்க. ஸோ நோய் வந்த உடனே பொதுவாக எல்லா வைரஸ் கிருமி தொற்று வந்த பிறகுமே எல்லாருமே வீக்காக இருப்பாங்க. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், ரொம்ப உடல் பலகீனமாக இருக்கும். ஆனால் ரொம்ப விரைவாக வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. இந்த இதுலேயும் வந்தவங்க கொரோனா வந்தவங்களும் எல்லோரும் விரைவாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஆனால் வெகு குறைந்த பகுதி ப்ரொபோர்ஷனாக இருக்கவங்களுக்கு இது லாங் கோவிட்னு சொல்லிட்டு கொஞ்சம் தொடர்ந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து மற்ற வியாதிகள் வர்றதோ அல்லது உடல் பலகீனமாக இருக்கிறதோ, இந்த மலைஸ்ன்னு சொல்லுவாங்க, உடம்பு அசதியாகவே இருக்கிறது, இதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்களும் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. எஸ். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் மின்ட்லேருந்து ராஜா பேசுகிறேன் மேடம். கேட்கலாம் சார் உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட. சார், இப்போ இந்த உணவு பொருள்லாம் விற்கிறாங்க, பானிபூரி, டீ, வடைலாம், அவங்களுக்கு வித்துறதா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? உணவுப் பொருட்களை ஹேண்டில் பண்ணுற யாருக்கு வியாதி இருந்தாலும் சில வியாதிகள் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போயும் சமீபத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் பதிவு பண்ணணும். இப்போ சாலை ஓர உணவு விற்பனையாளர்களும் அவங்களுடைய விற்பனை இதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு அவங்களுடைய சுகாதார இதெல்லாம் சான்றுகள்லாம் அவங்க ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா உணவுகள் மூலயமா பரவக்கூடிய வியாதிகள் அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எஸ். நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க சார். பொன்னேரில இருந்து கஜேந்திரன் பேசுறேம்மா. பொழுது போச்சுன்னா குளிர் எடுக்குது உடம்பு. ஓகே. அதனால தான் ஃபோன் பண்ணேன். ஓகே, உங்க கேள்விகளை கேட்கலாம் சார் டாக்டர் கிட்ட. சரிம்மா, சொல்லுங்க ஐயா. ஐயா, பொழுது போச்சுன்னா ஒரு ஜெல்ஜின்னு குளிர் எடுக்குது, அப்படியே தலை பாரமா இருக்கு. அப்படிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது வியாதி இருக்குதா என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை நேராக பார்த்து அணுகணும். நீங்கள் வந்து பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும், அங்கே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. தேவையான மருந்துகள் அங்கே வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய வியாதி என்னன்னு நம்ம தெரிஞ்சு மருந்து சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் எல்லா டைமும் பார்க்குறாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அணுகணும். நிகழ்ச்சியோட அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் மேடம். தேவராஜ் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். கேட்கலாம் சார் உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, சொல்லுங்கள். இப்போ பஸ்ஸில் கூட்டத்தில் போகும்போதுங்க இரும்புறாங்க, தும்முறாங்க. இது வந்து நம்ம இப்போ நான் ஒரு முறை போகும்போது கூட ரொம்ப ஒரு 1/2 hour டிராவல் தான். ஒருத்தர் ஃபுல்லாகவே இருமிட்டு வர்றாரு. அதாவது அவர் மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிடலாம். ஆனால் வந்து நம்ம மருத்துவங்களுக்கு வந்து தொற்று ஏதாவது ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சு மாஸ்க் போட்டு ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அது மாதிரி இருக்கல. இப்போ இது வந்து எதை கேட்குறேன்னாக்கா, நம்ம தூரம் நின்று இருந்தாலும் உட்காந்தா கூட அந்த கிருமிகள் எஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். நான் வேறு அது கேட்குறேங்க.
ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இருமல் மூலியமாக அல்லது தும்மல் மூலியமாக ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற கிருமி எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது வந்து அதுதான் அவங்க கணிச்சிருக்காங்க. குறைந்தது 4லேருந்து 5 அடி தூரத்துக்கு அது பரவும். அதனால தான் நம்ம வந்து 6 அடி அல்லது 2 மீட்டர் இடைவெளி நம்ம இருந்தோம்னா மேக்ஸிமம் நம்ம வந்து அதை தவிர்த்தலாம். ஆனால் அது இல்லாமல் சில கிருமிகள் அந்த த்ரோ இல்லாமல் காற்றுல வந்து மிதந்து கொஞ்சம் தூரம் போய் பரவுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் வந்து அவங்க 10-15 அடி தூரத்தில் இருமாலும் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கான ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் நாம் எல்லாருமே வந்து முகக்கவசம் பொது இடங்களில் பயணிக்கும்போது நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். எஸ். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். கொரோனா வந்து நிறைய பேர் தடுப்பூசி போடாம இருக்காங்க. ஆமாம். திரும்ப கொரோனா அட்டாக் திரும்ப வருமா? திரும்ப வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து யாரும் சரியான பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு கோவிட் திரும்ப வராது அப்படின்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. நாம் ரொம்ப தயாராக இருக்கோம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பெரும்பாலான அவங்க இந்தியாவில் வந்து முறையான தடுப்பூசியை வந்து 2 முறை குறைந்தபட்சம் அவங்க எடுத்திருக்காங்க. அதனால் வந்து அந்த கோவிட் வியாதி வந்து அவ்வளோ சுலபமாக நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இல்லை. இப்போ பல பேருக்கு வர வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது அதனுடைய பரவும் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ சுலபமாக இந்தியாவில் வந்து அந்த வியாதி கோவிட்னுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அதை மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க. எஸ் சார். இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கேட்டிருந்த மாதிரி தான் சார், நோயிலேருந்து குணமடைஞ்சவங்க வந்து இன்னுமே வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையான முன்னெச்சரிக்கைகள் தான். நம்ம அது மாதிரி சோஷியல் டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து மாஸ்க் அணிஞ்சிக்கிறது, அந்த 6 அடி இடைவெளியை முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் வந்து கையை வாஷ் பண்ணுறது, அது வந்து கையை வந்து தேவையில்லாமல் முகத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தவிர்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே கண்டிப்பாக பல காற்றின் மூலயமாகவோ அல்லது தொடுதல் மூலயமா பரவுற வியாதிகளை கண்டிப்பாக தடுக்கலாம். எஸ் சார். இப்போ இதுக்கு முன்னாடி அவர் சொன்னது தான், பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க செய்கிறதுனால நமக்குமே பரவுது அப்படிங்கிறாங்கல்ல சார். ஸோ தனி நபராக வந்து எப்படிலாம் நம்ம இருக்கணும்? முக்கியமானது இப்போ குழந்தைகளுக்கே வந்து ஒரு இருமல் ஜுரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. ஸோ சில பள்ளிக்கூடங்களில் வந்து எங்கள் அட்டண்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அது இதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க பெற்றோர்கள். கண்டிப்பாக வந்து பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களை அனுப்புறதை தவிர்க்கணும். ஏன்னா அந்த குழந்தை மாதிரியே எல்லா குழந்தைங்க நீங்களே பார்க்கலாம். வந்து இந்த மே லீவு முடிஞ்சு ஜூனில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய குழந்தைங்களுக்கு தொந்தரவு வரும். ஏன்னா அவ்வளோ நாள் வீட்டில் இருந்தாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது ஈஸியாக வந்து மற்ற குழந்தைகள்கிட்ட வருது. ஸோ தொந்தரவு உள்ள குழந்தைகள் வந்து அவங்க பெற்றோர் கண்டிப்பாக பொது இடங்களுக்கு அனுப்பக்கூடாது. இப்போ நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது முதல்ல தவிர்க்கணும். நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியிருந்ததுன்னா கண்டிப்பாக முகக்கவசம் நாம் கண்டிப்பாக அணிஞ்சிட்டு நம்ம இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த பழக்கத்தை நம்ம எந்த சீக்கிரமாக கொண்டு வரோமோ எல்லாருக்கிட்டையும் அந்தளவுக்கு நம்ம நோய் பரவுறதை நம்ம தடுக்க முடியும். எஸ் சார். இப்போ கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பின்பற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன சார் இந்த மாதிரி காலகட்டத்தில்? அதாவது இவங்க எல்லாருக்குமான ப்ரிகாஷன்ஸ் தான் அவங்களுக்கும் தேவை. அவங்களுடைய சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சில வைரஸ் கிருமிகள் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது அவங்கக்கிட்டேருந்து அந்த குழந்தைக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவோம். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் மூலயமா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் நீங்கள் கேள்வி கேட்கும்போதே உங்களுக்கு அதை மனசில் வச்சு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கர்ப்பிணிகள் எப்பயுமே நம்ம எதையுமே வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக அவங்களுக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைகளோட வல்னரபிலிட்டி ரொம்ப அதிகம் கருவுக்கு. அதனால் நம்ம ப்ரிகாஷியஸாக இருக்கணும். மற்றபடி அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருக்கும் உள்ள ப்ரிகாஷன்ஸ் தான். எஸ் சார். ஓகே சார். ஆக்சுவலி வந்து இதில் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் டேயில் ப்ரிப்பேர்னஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது வந்து யார் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் சார்? ஆமாம், இந்த கேள்வி நம்ம முன்னாடி கொஞ்சம் பேசணும். முக்கியமாக அரசாங்கம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதே சமயத்தில் பொதுமக்களும் தாங்களை வந்து தயாராக வச்சுக்கணும் இந்த மாதிரி சமயங்களில் அதை எதிர்க்கிறதுக்கு. நான் அது சொல்லும் பொழுது சிஸ்டம் பற்றி நான் முன்னாடி சொன்னேன். ஒரு சரியான சிஸ்டம் இப்போ நம்மக்கிட்ட வந்து HIP அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா தேவையான எல்லா மருத்துவமனைகளும் அரசு தனியார் மருத்துவமனைகளில் வரக்கூடிய எல்லா முக்கியமான ஒரு வியாதிகள்லாம் அவங்க குறிச்சிருக்காங்க. அந்த வியாதிகள் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே முதல்லையே தெரிஞ்சிடும் இந்த வியாதி இங்கே ஒரு இடத்துல வந்து ரிப்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே இமீடியட்டாக அதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான படுக்கை வசதிகள், ஒரு பெரிய எபிடமிக்
நமக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொரோனா வைரஸ் வந்தது இல்லைங்களா. இப்போ தேவையான அளவுக்கு படுக்கை வசதிகள் வேணும், ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், லெபார்ட்டரிஸ் நமக்கு தேவை, நமக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான ட்ரக்ஸ் தேவைப்படுது. அப்புறம் இது எல்லாம் ட்ரீட்மெண்ட்டாக மருத்துவர்கள், செவிலியர்கள், மேன் பவர் நமக்கு தேவைப்படுது. நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இது விஷயத்தில் மிக தயாராக இருக்கிறாங்க. 1,00,000க்கு மேலே நோயாளிகள் இருந்தாலும் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணி சரியாக குணப்படுத்தி அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம். எஸ் சார், காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். எஸ் சார், நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர், இந்த சுகாதாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த சீர்கேடுகள்னால நிறைய பேருக்கு இப்ப ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது வருது. குறிப்பிட்ட இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஹாஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமும் அக்ரவேட் ஆகுது. சுகாதாரத்துல நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரா சானிடேஷன், அது வந்து எதர் மைட் பி கோல்டு சீசன் ஆர் ரெய்னி சீசன், எப்படி நம்ம சுகாதாரமா இருக்கும் பொழுது நம்ம நோய் கிருமி தொற்றுகளிலிருந்து விடுபடலாம், ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்க டாக்டர். ஓகே, கண்டிப்பாக இது முக்கியமான விஷயந்தான். இது வந்து வின்டர் சம்மர் அப்படின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம வந்து நம்ம சுற்றுச்சூழல் வந்து நம்மளை ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா மாநிலங்கள்லேயுமே இது இருக்குது. ஸோ இப்போ பனிக்காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுனா, சம்மர் எண்டில் வந்து நீர் மூலயமாக, தண்ணி மூலயமா பரவக்கூடிய வியாதிகள் அதிகமாக நம்ம பார்ப்போம். வந்து டயரியல் டிசீசஸ், இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கு. ஸோ அப்போ வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி நிறையா ஸ்டோர் பண்ணுறோம். அந்த மாதிரி சமயங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தண்ணி மூலயமா பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ கொதிக்க வச்ச குடிநீர் அல்லது கரெக்டான டிஸ்இன்ஃபெக்டட் வாட்டராக, குளோரினேட்டட் வாட்டரான்னு என்ஷூர் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கிறோம். ரொம்ப அடிப்படையான முக்கியமானது. அதே சமயத்தில் தண்ணியை நிறையா ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த சம்மரோட எண்டில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவும். ஏன்னா திறந்து நம்ம தண்ணியை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்பொழுது அந்த ஏடிஸ் மொஸ்கிட்டோஸ் நிறைய ப்ரீட் ஆகுது. அதனால் அது வந்து அந்த ப்ரீடிங் இருக்கா, அந்த கொசு புழுக்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணணும். இந்த 2 விஷயங்கள் சம்மர் எண்டில் நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். சம்மர் எண்டில் ஈக்களும் அதிகமாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்கும்போது ஈக்கள் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும். அதனால் சம்மர் எண்டில் ஆடி மாதத்தில் நிறைய பார்க்கலாம், ஈக்கள் அதிகமாக இருக்கும். அவையும் இந்த கழிவுகளில் இருந்து உள்ள கிருமிகளை வந்து உணவுப் பொருட்களில் வந்து தொற்றுறதுக்கு வந்து அதிகமாக ஃபெசிலிட்டேட் பண்ணும். டைஃபாய்டு போன்ற வியாதிகள்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காரணம் அது. ஸோ ஈக்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது, நம்ம உணவுப் பொருட்களை மூடி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஸோ இது ஒன்று. வின்டர் குளிர் சமயத்தில் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், நீங்கள் ஆஸ்மா சொன்னீங்க, அது ரிலேட்டட், அது வந்து இன்ஃபெக்ஷன்லேயும் அக்ரவேட் ஆகும். ஸோ நம்ம சொன்ன அதே சோஷியல் டிஸ்டன்ஸ், முகக்கவசம் அணிகிறது, இது போன்ற இது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் சார், இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக இந்த 1 மணி நேரம் நல்ல நல்ல தகவல்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக இதை பற்றி நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க சார்? ஃபைனல் கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்லணும்னா, நோய் தொற்று கண்டிப்பாக நம்ம சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசாங்கம் பல முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையான முன்னேற்பாடுகளையும் அல்லது ஒரு எபிடமிக் வந்தால் அதை சமாளிக்க தேவையான விஷயங்களையும் தயாராக செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் சுகாதாரமான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது, நம்மளுடைய பிஹேவியரை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் முக்கியமானது காஃப் எட்டிக்கெட். நான் சொல்லுவேன், ஒருத்தவங்க இருமலோ அல்லது ஏதோ ஒரு ஃபீவரோ இருக்குது அப்படின்னா பொதுவான இடங்களில் நம்ம மூவ் பண்ணுறது கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த ஒரு இன்றைய செய்தியாக மக்கள் எடுத்துகிட்டு அதை பயன்படுத்தினீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி. எஸ் சார், ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு. எஸ், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி தொற்று நோய் எதிர்ப்பு ஆயத்த தினம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம கூட வந்து சமூக மருத்துவத்துறை சார்ந்த பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் இவ்வளோ நேரம் நிறைய தகவல்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அவர்களுக்கு நன்றி.